இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று உலகளாவிய கத்தோலிக்க திரு அவையானது புனித தோமாவின் திருநாளை கொண்டாடுகின்றது. அனைவருக்கும் புனித தோமாவின் திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறையேசுவின் அன்பு கட்டளையை ஏற்ற சீடர்கள் உலகத்தின் நாற்றிசைகளுக்கும் சென்று கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். அந்த வகையில் கிறிஸ்துவின் நற்செய்தியை சுமந்து நமது நாட்டிற்கு வந்து கிறிஸ்தவத்தை அறிவித்த மிகப்பெரிய உன்னதமான புனிதராக புனித தோமா விளங்குகின்றார். புனித தோமாவினுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது 2 சிந்தனைகளை அவர் நமக்கு விட்டு செல்லுகின்றார். முதலாவதாக, வாழ்வு என்பது போகிற போக்கில் வாழுகின்ற ஒன்று அல்ல, மாறாக அது எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒன்று என்பதனை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். விவிலியத்தில் நாம் அவருடைய பகுதிகள் வருகின்ற இடங்களிலெல்லாம் அவர் அந்த தைரியத்தையும் துணிச்சலையும் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிற்பாடு சீடர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கி அறைக்குள்ளாக அடைபட்டிருந்த பொழுது புனித தோமா வீதியில் உலா வந்ததாக விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அவருடைய மனத்திடனை எடுத்து காட்டுகின்றது. மற்ற சீடர்கள் எல்லோரும் வாழ்வை போகிற போக்கில் அணுகுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், பயந்து ஒழிந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் புனித தோமா அப்படி அல்ல, அவர் வாழ்வை எதிர்கொள்ளுகின்றவராக இங்கே இருக்கின்றார். இரண்டாவதாக, இயேசு பெத்தானியாவுக்கு செல்லுகின்ற பொழுது மற்ற சீடர்கள், நீர் அங்கே செல்ல வேண்டாம், உம்மை கல்லறிவதற்காக யூதர்கள் காத்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுதும் அங்கேயும் அவர் இயேசுவோடு உடன் பயணிப்பதற்காக, இயேசுவோடு செல்வதற்காக அந்த துயரையும் இன்னல்கையும் சவால்களையும் சந்திப்பதற்கு தயாராகின்ற ஒரு புனிதராக நம் முன்பாக அன்புக்குரியவரை விளங்குகின்றார். இரண்டாவதாக, அவர் இயேசுவோடு பயணிக்கின்றார். இயேசு செல்லுகின்ற இடத்திலெல்லாம் அவர் செல்லுகின்றார். அது ஆபத்தாக இருந்தாலும், இன்னலாக இருந்தாலும், எத்தகைய துயரமிக்க பாதையாக இருந்தாலும் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று சொல்லி தன்னுடைய இந்த உடன் பயணித்தல் என்கின்ற நிலையை அவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியோர்களே, இந்த 2 சிந்தனைகளையும் இன்றைக்கு புனித தோமா நமக்கு தருகின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் இயேசுவோடு உடன் பயணிக்கின்றவர்களாக மாறுவோம். காரணம், புனித தோமாவுக்கு தெரியும், இயேசு பயணிக்கின்ற இடம் நன்மையின் இடமாக இருக்கின்றது, உண்மையின் இடமாக இருக்கின்றது, நேர்மையின் இடமாக இருக்கின்றது. அவரோடு பயணித்தால் ஒருபொழுதும் நாம் ஆபத்தை சந்திக்க மாட்டோம். அவரோடு பயணித்தால் எவ்விதமான தீமையான வழிகளுக்கும் அவர் நம்மை வழி நடத்தி செல்ல மாட்டார் என்று சொல்லுகின்ற உணர்வு புனித தோமாவுக்கு இருந்திருக்கின்றது. எனவே தான் அவர் இயேசுவோடு பயணிப்பதற்கு, ஏன் இறப்பு வந்தாலும் பரவாயில்லை, நான் அவரோடு தான் பயணிப்பேன் என்று சொல்லி அவர் நல்ல ஒரு மனத்திடனோடு அவர் இயேசுவோடு பயணித்து செல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் புனித தோமாவின் திருநாளை கொண்டாடுகின்ற பொழுது நாமும் இயேசுவோடு பயணிக்கின்றவர்களாக மாற வேண்டும். இயேசுவோடு பயணிக்கின்றவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையோடு பயணிக்கின்றவர்களாக, நேர்மையோடு பயணிக்கின்றவர்களாக, நன்மையோடு பயணிக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். இரண்டாவதாக, வாழ்வை நாம் எதிர்கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். வாழ்வை பார்த்து ஒருபொழுதும் அஞ்சி நடுங்கி, வாழ்வில் வருகின்ற இடர்கள் துன்பங்களை பார்த்து ஒருபொழுதும் பின்வாங்காமல் நாம் வாழ்வை எதிர்கொண்டு செல்லுகின்ற மக்களாக வாழவும் இன்றைய நாளில் புனித தோமா வழியாக நமக்கு ஒரு மிகப்பெரிய அறைகூவல் விடுக்கப்படுகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சிந்தனையை நம்முடைய மனதிற்குள்ளாக இருத்தி இயேசுவோடு பயணிப்போம், வாழ்வில் வருகின்ற சவால்களை மனத்திடனோடு எதிர்கொள்வோம். நன்றி.